அனைவருக்கும் அதிகமான குளத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஆப்டிடியூடோட கண்டினியூஷன் வந்து பார்க்க போறோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ADGS 2021 நடந்த செகண்ட் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர். இதற்குரிய ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னும் சில கேள்விகள் இந்த வீடியோல நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதாவது வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும்னா மறக்காம நம்முடைய அதிகமான டீம் ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். புக்ஸ் வேணும்னாலும் யூனிட் 8 அதாவது தமிழ்நாடு வரலாறு சம்பந்தமான புத்தகம் இருக்கு. அதே போல மற்ற ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்த புத்தகம் தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் இருக்கு. அதே போல சயின்ஸ் புக்கும் இருக்கு. சரிங்களா? வேணுன்றவங்க நீங்க நம்முடைய அதிகமான டீம் வெப்சைட்ல போயிட்டு ஷாப் பேஜ்ல போயிட்டு நீங்க வேணுன்ற புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்றவங்க ஆப்ல பாத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, சரி, ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 91 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 91. Satish Kumar bought an amount of 52,000 from a person on a simple interest. After 4 years, he paid the total amount rupees 79,040 to the person. Then calculate the rate of simple interest. என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு என்ன தெரியணும்? 52,000 தொகையை வந்து பாத்தீங்க அப்படின்னா சதீஷ்குமார் அப்படிங்கிறவரு கடனா வாங்கியிருக்கிறார். ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வட்டி வீதம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா எத்தனை ஆண்டுகளுக்கு வாங்கியிருக்காருன்னா 4 ஆண்டுகளுக்கு வாங்கியிருக்கிறார் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு தொகையை 4 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி செலுத்தினார் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 79,040 ரூபாயை திருப்பி செலுத்தியிருக்கிறார். அப்படின்னா அவர் கட்டிய தொகை, வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னா இது மொத்த தொகை இல்லையா? அசலும் வட்டியும் சேர்ந்தது இது. அசல் என்னன்னு தெரியும் நமக்கு. ஓகே, அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வட்டி கட்டியிருக்கிறாருன்னு தெரியுமா? ஓகே, 0.72. இப்போ 27,040 ரூபாயை வந்து பாத்தீங்க அப்படின்னு அவரு வட்டியா செலுத்தி இருப்பார். ஓகே, இப்போ நமக்கு வட்டி எவ்வளவு செலுத்தினாங்கன்னு தெரியுது. இப்போ வட்டி வீதம் தான் தெரியணும். ஸோ ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். I is equal to PNR by 100. சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னாவே வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும், அதுதானே இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சோம். ஓகே, அசல் தொகை என்னன்னு தெரியும், 52,000. கரெக்டா? ஓகே, நமக்கு எத்தனை இயருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், 4 years அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு தெரியாது, டிவைடட் பை 100. ஓகே, ஜஸ்ட் வந்து இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா போதும். 20 கேன்சல், 00 கேன்சல். ஓகே, ஸோ நீங்க வந்து 4ஆல் அடிக்கலாம். 4 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 6 24, மீதி 3 7 28, மீதி 2 6 24. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் 4ஆல் அடிக்கலாம், இல்ல நீங்க வந்து 52ஆல் அடிச்சாலும் சரி. 1 டைம் 52. ஓகே, மீதி என்ன இருக்கு? 52 போச்சு அப்படின்னா 14 இருக்கா? ஓகே, எவ்வளவு சொன்ன? 112 டைம்ஸ். ஸோ 52 67 52 போயிடுச்சு அப்படின்னா 15 இருக்கு. ஸோ 156. எத்தனை டைம் வரும்? 3 டைம்ஸ் 52 156 வரும். கரெக்டா? அப்போ 13 வரும். அப்போ R is equal to 13. ரைட்டா? R is equal to 13. அவ்வளவுதான். நமக்கு தெரிய வேண்டிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 13%. ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இந்த இடத்துல கால்குலேட் நீங்க கேன்சல் பண்ணும் போது நம்ம 52ஆல பண்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ். அதாவது அந்த வேல்யூஸ் மிஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா பாருங்க, சின்னதா வந்து மிஸ்டேக்ஸ் விட்டாலும் போயிடும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து நான் வந்து டைரக்டா 52ஆலே பண்ணோம். ஸோ 52ஆல பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஓகே, 13. அவ்வளவுதான் விஷயம். ஸோ மீதி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு? ஓகே, இன்னொரு கொஸ்டின் பாருங்க. 90வது கொஸ்டின். 210 மற்றும் 55 ஆகியவற்றினுடைய மீப்பெறுவது. இவ்வளவு நேரம் நம்ம பார்க்கும்போது 210 55 HCF என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வியோட நிறுத்திருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 55x minus 325 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன். கேள்வி முதல்ல நல்லா படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. சில பேருக்கு டைம் எடுத்து நீங்க உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், போட முடியாம போயிருக்கலாம். பாருங்க, 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x minus 325 என குறிப்பிட்டால் x இன் மதிப்பு என்ன? என்ன சொல்றாங்க?
210 மற்றும் 55 இதனுடைய மீப்பெரு வகுத்தி என்ன வருதோ அதை 55x minus 325 அப்படின்னு குறிப்பிட்டா x ஓட வேல்யூ என்னன்னு சொல்றாங்க சொல்லி கேக்குறாங்க. ஸோ HCF of 210 55 இதை கண்டுபிடிச்சோம்னா நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு விஷயம். ஸோ அப்படியே நம்ம அதனாலதான் கேள்வி வந்து 1க்கு 2 முறை நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ HCF of 210 and 55 210க்கும் 55க்கும் நீங்க HCF கண்டுபிடிக்கணும். பார்த்தாலே தெரியுது 5ஆல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்க முடியும். ஓகே, அப்ப 4 5 20 2 5 10 ஸோ 11 டைம்ஸ். இதுக்கு மேல இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண மாதிரி காமன் ஃபேக்டர் கிடையாது, பொது வகுத்தி கிடையாது. அப்ப இதனுடைய HCF என்ன கண்டிப்பா நம்ம சொல்லிடலாம் 5 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 55x minus 325 is equal to 5. ஸோ 55x is equal to 5 plus 325 மாறிடும். தட் இஸ் 55x is equal to 330 330. ஓகே, இப்போ x ஓட வேல்யூ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 6. அவ்வளவுதான் விஷயம். ரைட்டா? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்விக்கு மூவ் பண்ணிடலாம். ஒரு பள்ளியில 560 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு பள்ளியில மொத்தமா 560 மாணவர்கள் இருக்காங்க. அதுல 320 பேர் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பள்ளியில எத்தனை சிறுமிகள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ண சிறுவர்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா சிறுமிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிட போகுது. 240 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுமிகள். ஆனா அவங்க கேட்கறது சிறுமிகளுடைய சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ 560ல 240 சிறுமிகள் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் இவ்வளவு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, சிம்பிளா நம்ம வந்து கேன்சல் பண்றோம்னாலே முடிஞ்சிடும். ஓகே, 4 அடிக்கலாமா? எஸ், அடிக்க முடியும். எத்தனை டைம்ஸ்? 1 டைம் 4 மறுபடியும் ரிமைனிங் 1. ஸோ 14 டைம்ஸ். ஓகே, 14 டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 56 கிடைக்குது 4. இதே போல 6 டைம்ஸ் 4 அப்படிங்கிறது உங்களுக்கு 24. ஸோ தட் இஸ் 60. மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 2ஆல கேன்சல் பண்ணலாம். ஓகே, 7. இதை வந்து 2ஆல பண்ணோம் அப்படின்னா 30. ஓகே, அதாவது இங்க ஒரு 30 இங்க ஒரு 0 300/7 வரும். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணும். இதை வந்து கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 4 28 மீதி 2. ஓகே, 2 14 மீதி 6 இருக்கும். ஓகே, இப்போ 8 56 42.8. ஏன் இவ்வளவு தூரம் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா எல்லாமே பாருங்க 42 42 42 இருக்கு. பாயிண்ட் வேல்யூ தான் எங்க கண்டுபிடிக்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ 42.8 இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி நமக்கு அது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் டியை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ கடைசியில இருந்து இவ்வளவுதான் கொஸ்டின் இருக்கு. ஸோ வேற என்ன கேள்விகள் இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். ரைட், ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துட்டோமா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுவோம். கொஸ்டின் பாருங்க. இதுக்கு முன்னாடி ஆமா இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 16 24 36 54 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இதே மாதிரி ஒரு கேள்வி நம்ம பார்த்திருக்க முடியும். ஸோ எகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வச்சிருக்காங்க. ஓகே, ரைட். கடைசியில பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம வந்து இந்த லைவ்லயோ இல்ல இதுக்கு முன்னாடி லைவ்லயோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எஸ், இங்க பாத்தீங்கன்னா 8 12 15 இதனால மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 4 இலக்க என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம். அந்த ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கணக்கையும் வந்து பாத்தீங்கன்னா எளிமையா பண்ணிடலாம். ஓகே, ஸோ எப்படி என்ன கணக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே,
கொஸ்டின் நம்பர் 39 ரைட்டா. பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, find the smallest number of consisting of 5 digit. மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னு கேட்குறாங்க. அந்த எண் எப்படி இருக்கணுமா, divisible by 16, 24, 36 and 54. அந்த எண் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16, 24, 36, 54 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுபடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 5 இலக்க எண்கள்லயே மிகச்சிறிய எண் எதுனா எது சொல்லுவோம்? இதுக்கு முன்னாடி கேள்வியில 4 இலக்க எண்கள்ல மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிட்டு 9999 வச்சு பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ அதே மாதிரி 5 இலக்க எண்கள்ல மிகச்சிறியது அப்படின்னா எது? 10,000 தான் வந்து பாத்தீங்கன்னா 5 இலக்க எண்கள்ல மிகச்சிறிய எண். அதுதான் முதல் 5 இலக்க எண் ரைட்டா. அப்போ இது கூட ஏதாவது ஒரு வேல்யூவா இருக்கலாம், ஆட் பண்ற மாதிரி இருக்கலாம், ஒரு 5 டிஜிட் நம்பர் சிறிய எண்ணா பார்த்து நம்ம அது வந்து எக்ஸாக்டா 16, 24, 36 and 54 ஆல டிவிசிபிள் ஆகணும். அவ்வளவுதானே கேள்வி. முதல்ல இதுக்கு என்ன பண்ணா, அப்போ எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கான எல்சிஎம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி நீங்க 2 ஆல போட்டோம் அப்படின்னா 8, ஸோ இங்க வந்து 12, இங்க வந்து 18, ஓகே 2 7 27 வருது. ஓகே, அப்போ அகைன் 3 ஆல பண்ணோம் அப்படின்னா 4 times 6 times 9 times. ஓகே, சாரி, மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆல பண்ணோம் அப்படின்னா 4 times 2 times 3 times 9. அகைன் 2 ஆல பண்றோம் அப்படின்னா 2 1 3 9. ஸோ 3 ஆல பண்றோம் அப்படின்னா 2 1 1 3. ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். என்னென்ன இருக்கு? 2 3 2 again 2 3 2 and 3. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 6 6 3 6 2 12 12 24 24 72 144 144 into 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். ஓகே, ஸோ அப்போ 300 மறுபடியும் ஒரு 120 ஒரு 12 2 3 4 432 அப்படிங்கிறது நம்முடைய எல்சிஎம்மா நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 432 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ இந்த எல்சிஎம் இதை வச்சுட்டு நம்ம மிகச்சிறிய 5 இலக்க என்னன்னு சொன்னோம்? 10,000 சொன்னோம். இப்போ 432ஆல இப்போ நம்ம இதை வகுக்க போறோம். எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1000ல 2 டைம்ஸ் இருக்கு. நமக்கே தெரியும். 2 4 6 864. ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 6 3 ஓகே 1 136 0. இப்போ எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 3 டைம்ஸ் இருக்கு. ஓகே, 3 டைம்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 6 9 அப்போ 12. ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 10ல 6 போச்சுன்னா 4. ஓகே, 15ல 9 போயிடுச்சு அப்படின்னா 6. ஓகே, 64 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, என்ன கிடைக்குது? 64 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டா பண்ணிருக்கோமா? ரைட். ஓகே, 10,000 ரைட். நமக்கு மீதி என்ன கிடைக்குது? 64 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்ப இந்த மீதி வரக்கூடாது. 432ஆல வகுக்கும் போது மீதி வரக்கூடாது அப்படின்னா என்னவா இருக்கும்? 10,000 plus 64 10,064 இருக்கும். ஓகே, இந்த 10,064 அப்படிங்கிறது வரக்கூடிய எண் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமா 64 இருக்கு. நம்ம உடனே 10,000 பிளஸ் ஒரு 64 பண்ணிட்டு இந்த ஆன்சர் சூஸ் பண்ணனா தப்பு. ஆக்சுவலா 432 உடைய மல்டிபிள்ஸா இருக்கு. ஓகே, ஸோ 23 டைம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் கிடைக்குது. ஓகே, அதாவது ரிமைண்டர் கிடைக்குது 10,000 வச்சு நம்ம செக் பண்ணிருந்தோம். ஓகே, 24 டைம்ஸ் 432 இருக்கும். அந்த ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்? 24 டைம்ஸ் 432 இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளால வந்து 23 டைம்ஸ் 432 அப்படிங்கும் போது நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 64 வருது. 64 அப்படின்னா 10,000 மைனஸ் 64 அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இந்த வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா
இதனுடைய மல்டிபிளா இருக்கும் 432 மல்டிபிளா இருக்கும் எக்ஸாக்டா வந்து வகுப்படும். ஆனா நமக்கு 5 இலக்க எண்கள் கேட்கறாங்க. அது வந்து 4 இலக்க எண்கள்ல மிகப்பெரியதுன்னா அதை பண்ணணும் நம்ம. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து 23 டைம்ஸ்னா 24 டைம்ஸ் 432 பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 432ல இருந்து இந்த 64 மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஓகே, 432ல இருந்து 64 மைனஸ் பண்ணுங்க. ஓகே, 12 கிடைக்கும். 12 4 போச்சுன்னா 8, 12ல இருந்து 6 போச்சுன்னா 6. ஓகே, இங்க 3 இருக்கு, 368. இந்த 368 10,000 கூட ஆட் பண்ணுங்க, 10,368. ஓகே, 10,368 அதுதான் அடுத்த மல்டிபிளா இருக்கும். சரிங்களா, 432 மடங்கா இருக்கும். ஓகே, இங்க நமக்கு 64 வந்ததனால இந்த 64 வந்து இதுல இருந்து கழிச்சிட்டு 432 வந்து மீதி வரக்கூடியதை அந்த 5 இலக்க எண்களோட நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இல்ல 23 டைம்ஸ் 432 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம இன்னொரு டைம் 432 ஆட் பண்ணலாம். அதுதான் நான் 24 டைம்ஸ் 432 என்னங்கிறத டேரக்டா மல்டிப்ளை பண்ணியும் நம்ம போட்டிருக்க முடியும். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கனால சப்ட்ராக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால அந்த வேல்யூ சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு ரேஷியோ பேஸ்டு கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க? a பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சாரி a பிளஸ் பி ஈஸ்ட் b பிளஸ் சி ஈஸ்ட் சி பிளஸ் ஏ அப்படிங்கிறோட வேல்யூ 6:7:8 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 6:7:8. ஸோ நம்ம இது வந்து என்ன எடுத்துக்கலாம்? ரேஷியோனா எத்தனை மடங்கு 6x இருக்கலாம், 7x இருக்கலாம், 8x இருக்கலாம், அதோடைய வேல்யூ அது ரேஷியோவில் இருக்கு. அப்போ இதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? a பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் சி பிளஸ் ஏ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 6x பிளஸ் அதோடைய வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நம்ம பண்றோம். ஓகே, அப்போ 2 × a பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 13 8 21. ஸோ 21x. ஓகேவா, 21x. அப்போ a பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ 21x/2. இங்க ஏற்கனவே a பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ 14 அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம அந்த வேல்யூவை அப்ளை பண்ணலாம். 14 இஸ் ஈக்குவல் டு 21x/2. ரைட்டா? ஓகே, ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எங்கே போச்சுன்னா 28/21 இருக்கும். அதாவது 4/3 இருக்கும். 4 28 3 21. ஸோ எக்ஸோட வேல்யூ 4/3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, எக்ஸோட வேல்யூ என்னது? 4/3. இப்போ நமக்கு சியோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? நமக்கு a பிளஸ் பியோட வேல்யூ தெரிஞ்சா அதை வச்சுட்டு சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். a பிளஸ் பி அப்படின்னு சொல்லும்போது ஓகே, a பிளஸ் பி அதனுடைய வேல்யூ என்னது? 6x. ஓகே, தட் இஸ் 6 × 4/3 அடிச்சோம் அப்படின்னா 2 டைம்ஸ், அப்போ 8. அப்போ a பிளஸ் பியோட வேல்யூ 8 இருந்துச்சு அப்படின்னா சியோட வேல்யூ என்னவா இருக்கும்? இதுக்கு அப்படியே 6 சப்ஸ்டிட் பண்றீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. a பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 14. இது வந்து 8 இதனுடைய மதிப்பு. அப்போ c இஸ் ஈக்குவல் டு 14 - 8, தட் இஸ் c இஸ் ஈக்குவல் டு 6. ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இது போல மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.